பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாருங்க, ஆசீர்வாதம் வேண்டுமா? இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக நாம் நிறைய பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதை செய்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், அதை செய்தால் நாம் ஆஸ்வதிக்கப்படுவோம் சொல்லி அநேக காரியங்கள்னால நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி நாம் என்னென்னமோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா வேதத்துல பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதித்த ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம். அல்லேலூயா. அவரை தேவன் ஆசீர்வதித்தார். அவருடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் சீமானாய் இருந்தார். அல்லேலூயா. அவர் பெரிய சீமானாய் இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமியே கொள்ளக்கூடாத அளவுக்கு, தாங்கக்கூடாத அளவுக்கு அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவ்வளோ மிகவும் பெருசா கூட காணப்பட்டு கொண்டிருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. யாருன்னு கேக்குறீங்களா? உங்களை தாங்க. அல்லேலூயா. எப்படி என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு? என்னையா தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. ஆமாங்க, உங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. எப்படின்னு கேக்குறீங்களா? பாருங்க, ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 1:3 சொல்லுகிறது பாருங்க. எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. பாத்தீங்களா? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள், அல்லேலூயா, உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர், அல்லேலூயா, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால, அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு மீட்கப்பட்டதுனால உங்க மேல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பொழிந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அல்லேலூயா. ஆமாம். பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக காட்டுகிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரத்துல 13-14 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். அல்லேலூயா. பாத்தீங்களா? உங்களை யாராவது நீங்க சபிக்கப்பட்டவங்க அப்படி சொன்னாங்கன்னா நீங்க நம்பாதீங்க. நீங்க சபிக்கப்பட்டவங்க கிடையாது, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ள வருகிற ஒவ்வொரு மனிதனும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். அல்லேலூயா. இப்போதும் கூட ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமீன். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.